அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்று மனிதர்கள் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளில் எவ்வாறு தீர்வு காண வேண்டும் என்பதை இறை தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கூறி காட்டியிருக்கின்றார்கள். நாங்கள் நிம்மதிக்காக ஏதோதோ தேடிக்கொண்டிருக்கின்றோம், பணத்தையும் செலவழிக்கின்றோம். நாங்கள் பிறர்களிடம் கூறும் ஒரு வார்த்தை எதுவாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் எவ்வளவு செலவு போனாலும் நான் நிம்மதியாக இருக்க வேண்டும், அதற்காக வேண்டி நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாங்களும் பிற மனிதர்களிடம் கூறுவதுண்டு. இறை தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் எளிமையான முறையிலே எங்களுக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வை சொல்லி தந்திருக்கின்றார்கள். பொதுவாகவே மனிதர்களுக்கு 4 விடயங்களினால் பிரச்சனைகள் ஏற்பட்டு 4 விடயங்களினால் அந்த பிரச்சனைகள் தீர்வாகும், மறைந்து போகும் என்று இறை தூதர் நாயகம் கூறியதாக ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். புகாரி, முஸ்லிம் இரு கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஒரு ஹதீஸ். ஃபித்னத்துர் ரஜுலி, மனிதர்களினுடைய பிரச்சனைகள் ஆகிறது. மனிதர்களினுடைய பிரச்சனைகள் எதனால் ஏற்படும் என்றால், முதலாவதாக ஃபீ அஹ்லிஹி, அவனுடைய குடும்பத்தினாலே, வ மாலிஹி, இரண்டாவதாக அவனுடைய பணத்தினாலே, வ வலதிஹி, மூன்றாவதாக அவனுடைய பிள்ளைகளினாலே, வ ஜாரிஹி, நான்காவது அவனுடைய அண்டை வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர்களினாலேயே அவருக்கு பிரச்சினைகள் ஏற்படும். ஒரு மனிதனுக்கு பிரச்சினைகள் அதிக அளவிலாக ஏற்படக்கூடிய 4 விடயங்கள் இந்த விடயங்கள் தான். அதற்கான தீர்வுகள் என்ன? துகஃபிருஹா, இந்த பிரச்சினைகளுக்கு உண்டான தீர்வுகள், பரிகாரங்கள். அஸ்ஸலாத்து, தொழுவது, தொழுது விட்டு இறைவனிடத்தில் கையேந்துவது. இரண்டாவதாக சொன்னார்கள் அஸ்ஸதகத்து, தான தர்மங்கள் செய்வது. தான தர்மம் செய்யப்பட்ட ஒருவரினுடைய துஆ அங்கீகரிக்கப்பட்டால், கபூல் செய்யப்பட்டால் அது எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும். மூன்றாவதாக கூறினார்கள், இது ஒரு நீண்ட ஹதீஸினுடைய ஒரு பகுதி, அல் அம்ரு பில் மஅரூஃபி, மனிதர்களுக்கு நல்லதையே ஏவுவது, வன்னஹி அனில் முன்கரி, தீயவைகளை விட்டும் மனிதர்களை தடுப்பது. வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னவென்று தெரியாமல் நாங்கள் எங்கேயோ எங்களுடைய நிம்மதிகளையும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். இறை தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான முறையில் கூறி காட்டினார்கள், இந்த 4 விடயங்களையும் சரிவர செய்தாலே போதுமானது எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைப்பதற்கு.